இருக்குது. 1ஆம் பாதம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்குரிய காலம் கிடையாது. திருவிடைமருதூர் கோவில் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வந்தால் திருமண தடை பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். வனமாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் மணமகன் மணமகள் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வருவாங்க. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க திருமணம் செய்தி தானே திருமணத்திற்கு சிறப்புன்னு. கொஞ்சம் மாற்றி அந்த கோவிலுக்கு போங்க, வேண்டான்னு சொல்லலை. இப்போ இருதார ஜாதகத்துல என்ன மாதிரியான பரிகாரங்கள் நான் பண்ணலாம்? அவங்களுக்கு முதல் மாங்கல்யம் அப்படிங்கிறத மாத்திட்டு 2வது மாங்கல்யத்தை அதே கணவர் கையால கட்ட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்தது அப்படின்னா செவ்வாய் தோஷம் வர்றதுனால திருமண தடைகள் இதனால நம்ம ஆகுது. என்னோட பெண்ணுக்கு பிறந்த லக்னத்துல செவ்வாய் இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு அரசு வேலை கிடைக்குதுன்னா அதற்கு காரணமே செவ்வாய் தான். நீங்க எப்படி அது தோஷமாக நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனா பிரச்சனைக்குரிய வாழ்க்கை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ஜாதகம் பற்றியே தெரியாமல் அவங்களே ஓனாக யூடியூப் சேனல்ஸில் பார்த்து நம்மளுக்கு இந்த பொருத்தம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கணிச்சிக்கிறாங்க மேம். இல்லை, கண்டிப்பாக அது தவறான ஒரு செயல்னு சொல்லலாம். அன்னைக்கு 2 பேர்களை இணைச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சில ஜாதகங்கள் பிரிஞ்சே போயிருக்கு, சில ஜாதகங்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வாழும். ஆனால் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆன்மீக ரீல்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் உமா வெங்கட் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். நன்றி மேம். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எஸ் மேம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள், அப்புறம் குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு மேம். அதனால இந்த ஏஎல்பி முறையில் என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படி காணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு நேயர்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் மேம். சொல்லுங்கள் மேம், முதல் படியாக எப்படி மேம் இந்த தடைகள் ஏற்படுது, திருமண தடைகள் எதனால் ஏற்படுது? இந்தியா கிளிட்ஸ் நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நிறைந்த செல்வம், நீங்கள் நினைத்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய திருமண தடை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே எல்லார் ஜாதகத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அக்ஷய லக்ன பദ്ധதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு மேஷ லக்னமாகனாலும் சரி, ஒரு 12 லக்னங்களுக்குமே எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், அது எந்த மாதிரி நடக்கும், எந்த மாதிரினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே திருமணம் அமையும் அப்படிங்கிற கேள்வி நண்பர்களுக்கு வரலாம். ஒரு திடீர் திருமணமாக அமையும், பார்த்துட்டே இருப்பாங்க, பொண்ணு அமையாது, சரி வேண்டாம் இப்போதைக்கு வேண்டான்னு ஒரு அழுத்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு வரன் வரும், அவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி பார்க்க ஆரம்பித்த ஒரு 6 மாத கால அளவிலே அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து தான் வரன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது அக்ஷய லக்ன பദ്ധதியில் ரொம்ப அழகாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் எந்த ஊரில் ஆண் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியலாம், பெண்ணோட அமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக அக்ஷய லக்ன பദ്ധதியில் சொல்ல முடியும். சில திருமணங்கள் தாமதமாகவே அங்கே அமையும்னு சொல்லலாம். அப்போ அவர்களுக்கு என்ன பரிகாரம், எதனால் இந்த திருமண தாமதம் அப்படிங்கிறது கேட்கலாம். முதலே நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே நடக்கும். சிலருக்கு மேஷ லக்னமாக இருந்தது, அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் போயின்னு இருக்குது, 1ஆம் பாதம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்குரிய காலம் கிடையாது அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போ அவங்களுடைய வயது 25 வயது ஆகிறது. திருமணத்திற்கு பார்த்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. இல்லை அந்த ஒரு வருஷத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகுது, எனக்கு திருமணம் நடந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்குது. அக்ஷய லக்ன பദ്ധதியில் நேர திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணலாம். திருமணம் நடந்த தேதி, குழந்தை பிறந்த தேதியை வச்சு ரொம்ப அழகாக பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது, நிகழ்காலத்தில் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நேர திருத்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த காலகட்டத்தில் நடக்கலை, கார்த்திகை 1ல் நடக்கலை, அப்போ அவங்களுடைய அக்ஷய லக்னம்
ரிஷப லக்னமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமானா இந்த ரிஷப லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது கிடையாது. அப்போ 2 வருடம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகிக்கு இல்லை அப்படிங்கிறத அக்ஷய லக்னம் பார்த்த படித்த நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ எப்போ தான் திருமணம் ஆகும்? கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லும் போது அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு திடீர் திருமணமாக அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். யார் வழி வரும் அப்படின்னா ஜாதகம் வரன் அப்படிங்கிறது உள்ளூரா வெளியூரா, புரோக்கர் மூலமாக பார்க்கலாமா கூடாதா? பொதுவாக இவங்களுக்கு இந்த புரோக்கர் மூலமாக கமிஷன் ஏஜென்சி மூலமாக பார்ப்பது சரியாக அமையாது. ஒரு இடத்துக்கு போவாங்க, திருமணம் அப்படிங்கிறத பற்றி பேசின்னு இருக்கும்போது யாராட்டி ஒரு நபர் அதை கேட்டுட்டு இன்னொரு நபரிடம் சில காலங்கள் சில மாதங்கள் கழித்து தகவல் கொடுத்து அது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், திருமணம் ஆகலையா உங்கள் பொண்ணை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், கல்யாணம் ஆகணும்னா விசேஷத்தை கூட்டிகிட்டு வா, யாராட்டி பார்ப்பாங்க, பொண்ணு அமையும்னு, மாப்பிள்ளை அமையும். அதே ஒரு மெத்தட் தான். ஆனால் அந்த மாதிரி அமையாது. அவர்களுக்கு அந்த தகவல் அப்படிங்கிறது முறையாக கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் மூலமாக வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது அமையாது. அப்போ நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு. அதன் மூலமாகத்தான் வரன் அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த திருமணம் ஒரு திடீர் திருமணமாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீங்கள் இது சிம்ம லக்னம் போகுது, உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலமானு கேட்டிங்கன்னா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இயங்கும். அப்போது இந்த குரு பகவான் இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது சிம்ம லக்னத்திற்கு. அவர் 5ஆம் அதிபதி. இப்போ காதல்னால தடை 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 அப்படிங்கிறது அவங்க இருப்பாங்க. அங்கே பிரச்சனைக்குரிய காலமாக இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய காலமாகும். அவங்களுக்கு அங்கே திருமணத்தில் தடை அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சரி, இது எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது சிம்ம லக்னம் முடிந்து கன்னியா லக்னம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த காதல்லையும் சரி, அட்லீஸ்ட் திருமணம் நடந்ததுனாலுமே அந்த திருமண உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். திருமணத்திற்கு பிறகு சிறு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அது நிகழக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு லக்னத்திற்கும் எந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும், எந்த மாதிரி வரன் அமைப்பு இருக்கும், உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பദ്ധதியில் சொல்ல முடியும். அதே மாதிரி வேறொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு மிருகசீஷ நட்சத்திரம் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது இப்போ 3ஆம் பாதம் போகும்போது திருமணம் நடக்குமானா ஒரு திடீர் திருமணமாக நடக்கும். ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது முதல் ஒரு தடவை திருமணத்திற்காக ரெடியாகி பத்திரிகை அடித்து நின்று போன வரனாக அமையும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்பாகத்தான் அங்கே இருக்கும். இல்லை நாங்கள் ஃபஸ்ட் மேரேஜே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறு பிரச்சனை இன்னல்கள், சில காலங்கள் அந்த தம்பதிகள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இதே மாதிரி ஒரு லக்னத்திற்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், அவங்களுடைய கிரகம் அனுசரித்தும் அக்ஷய லக்ன பദ്ധதியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பாகவும் விரிவாகவுமே சொன்னீங்க மேம். இதில் நீங்கள் பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, கோவில்களில் போய் செய்கிற பரிகாரம் மாதிரியா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்த திருமண தடைக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முதல்ல சொல்லணும்னா திருவிடைமருதூர் கோவில், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூர் கோவில் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வந்தால் திருமண தடை பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம அகத்தீஸ்வரருக்கு திருமண கோலமாக காட்சி கொடுத்த ஒரு கோவில் அப்படிங்கிறது அந்த கோவில். கண்டிப்பாக அங்கே போயிட்டு வர்றவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கும், திருமண உறவில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும், இந்த திருமணம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து வருது, அவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். போயிட்டு சுவாமி வழிபாடு பண்ணிட்டு அங்கே இத்தனை நாழிகை அப்படிங்கிறது அந்த இடத்துல தங்கிட்டு வரணும். அது அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த கோவில் ரொம்ப பெருசு, சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே உங்களுக்கு அரை நாள் அப்படிங்கிறது ஆகிரும். அந்த நேரம் அங்கே செலவு பண்ணாலே போதும், அவங்கள திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். போனவங்க திருமணம் ஆகாதவங்க அப்படின்னா கோவிலுக்கு மாலை வாங்கி கொண்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம கோவிலுக்கு போகும்போது வனமாலைன்னு சொல்லுவோம், எல்லா பூவும் சேர்ந்து கட்டக்கூடியது.
கீழே வந்து முடிச்சு போட மாட்டாங்க. அந்த மனம் செய்கிறவங்களுக்கு போடக்கூடிய ஒரு மாலை வனமாலை. அந்த மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் மணமகன் மணமகள் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். திருமணம் ஆனவங்க அப்படின்னா 2 அகல் தீபம் ஏற்றுங்க சுவாமி முன்னாடி. ஒரு தட்சணை 11 ரூபா தட்சணை உண்டியலில் போட்டுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே தீரும்னு சொல்லலாம். இன்னொரு கோவில் சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. அது எல்லாருக்குமே தெரியும், குருஸ்தலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எல்லா லக்னக்காரங்களுக்குமே இந்த 2 கோவில் அப்படிங்கிறது சிறப்பு, கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க திருமணம் செய்தி தானே திருமணத்திற்கு சிறப்புன்னு. கொஞ்சம் மாற்றி அந்த கோவிலுக்கு போங்க, வேண்டான்னு சொல்லலை. அடுத்த கட்டமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சந்திப்பீங்க. அதுவும் இந்த மாதம், அதாவது இந்த மார்கழி மாதம் தனுர் மாதத்தில் இந்த 2 கோவில்களும் ரொம்ப சிறப்பு. போயிட்டு வர்றவங்களுக்கு நிறைந்த பலன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா சுவாமிக்கு வெற்றிவேர் மாலை அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றிவேர் வந்து நறுமணம் மிகுந்தது. திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் மனம் ஆகாதவங்களுக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாலைன்னு சொல்லலாம். அப்போ அந்த வெற்றிவேர் மாலை அப்படிங்கிறது வாங்கி முருகனுக்கு சார்த்துங்க. சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த 2 கோவில்களுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக எல்லா லக்னக்காரங்களுமே இந்த கோவிலுக்கு சென்று வரலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இருதார ஜாதகத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேம் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இருதார யோகத்திற்கு என்ன பரிகாரம் கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போ நான் முதல்லயே சொன்னேன், மிதுன லக்னம் போகும்போது மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது இருதார யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் ஒரு சிறு சஞ்சலப்பு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னா, அவங்களுக்கு திருமணம் நடந்து இத்தனை நாட்கள் கழிந்து அவங்களுக்கு முதல் மாங்கல்யம் அப்படிங்கிறத மாற்றிட்டு 2வது மாங்கல்யத்தை அதே கணவர் கையால் கட்ட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து மிதுன லக்னத்திற்கு மட்டுமே கிடையாது, நிறைய லக்னங்களுக்கு அங்கே சம்மந்தப்படும். இப்போ வந்து கும்ப லக்னம் போச்சு அப்படின்னா கும்ப லக்னக்காரங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் போகும். அவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாகம் போகும்போது கண்டிப்பாக இந்த இருமாங்கல்ய தாரணம் அப்படிங்கிறது பண்ண சொல்லுவோம். அது முதல் திருமணமாக இருந்தாலுமே சரி, இவங்களுக்கு சில ஜாதகங்களில் 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்தது அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது இந்த 2வது தாரத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியா லக்னத்திற்கு அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தொடர்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு இந்த மருமாங்கல்யம் மாற்றிக்கிறது கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம படிக்கிற நண்பர்களானாலும் சரி, நம்மள்கிட்ட பார்க்கக்கூடிய நண்பர்களானாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக அதை மாற்ற சொல்லுவோம். குலதெய்வ கோவில்லையோ இஷ்ட தெய்வ கோவில்லையோ இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எதாட்டி கோவில்லையோ இந்த பரிகார முறைகள் அப்படிங்கிறது செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். 2ஆம் தாரம் பற்றின பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் சொன்னீங்க மேம். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் வர்றதுனால திருமண தடைகள் இதனால மேம் ஆகுது? இப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்னோட பெண்ணுக்கு பிறந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, சிலருக்கு 2ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா? அப்போ களத்திரனுக்கு ஆயுசு எவ்வளவு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. செவ்வாய் தோஷங்கிறது 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டதுன்னா தோஷம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இருந்தபோது நமக்கு இருக்குது. ஆனால் அக்ஷய லக்ன பத்ததியில் வளரும் லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிறது அங்கே சம்மந்தப்படாது. நீங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்ம லக்னத்துக்கு அங்கே இருந்தது அப்படின்னா இப்போ அவங்களுடைய திருமண காலத்தின் போது அவங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு அரசு வேலை கிடைக்குதுன்னா அதற்கு காரணமே செவ்வாய் தான். நீங்கள் எப்படி அதை தோஷமாக நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வளரும் லக்னத்திற்கு கிடையாது. ஆனால் பிரச்சனைக்குரிய வாழ்க்கை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க இதில் இருக்கும். இப்போ சொல்ல போனீங்க அப்படின்னா மகர லக்னத்திற்கு போகும்போது பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்குமா திருமணம் நடந்த போது? அதுவும் சூரியன் 7ல் இருக்கும்போது அப்படின்னா இங்கே செவ்வாய் தோஷம் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் மகர லக்னக்காரங்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள் திருமண காலமாக இருந்தது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4
இந்த 3 வருடங்களுமே அவங்களுக்கு ஒரு திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ இங்கே எங்கே செவ்வாய் சம்பந்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி கடக லக்னத்திற்கு போகும்போதுமே செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பகவானுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலுமே அவங்களுக்கு இந்த திருமண உறவில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதுவும் பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு அதிகமான ஒரு அழுத்தமும் அதிகமான ஒரு மனவேதனையும், சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்குது. இதற்கும் செவ்வாய் தோஷத்திற்கும் எந்த ஒரு அமைப்புமே இல்லை. இப்போ உங்கள் லக்னம் என்னதுன்னு பாருங்கள், அதற்கு செவ்வாய் பகவான் யாராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மகர லக்னத்திற்கு செவ்வாய் 4-11 ஆதிபத்தியம். அப்போ அவருக்கு திருமண உறவில் பிரச்சனை இருக்காது. ஆனால் இவங்களுக்கு முதல் திருமணம்ங்கிறது ஒரு சில நிகழ்வுகள் இதற்கு முன்னாடி காலங்களில் தடைபட்டு நின்றுருக்கும். இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2வது திருமணத்தை கொண்டு வருவாரானா கண்டிப்பாக கொண்டு வருவார். அப்போ நீங்கள் அதை தோஷம்னு சொல்ல முடியாது, அதை யோகம் அப்படிங்கிறத அங்கே சொல்ல முடியும். அக்ஷய லக்ன பத்தியில் தோஷமோ யோகமோ கிடையாது. மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். பொதுவாக தோஷம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய ஜாதகங்கள், கிரக அமைப்புகள், நம்ம என்ன ஆதிபத்தியம், அந்த கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கு, நமக்கு அது யார் நல்லது செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நேத்திக்கு நம்ம கூட வளர்ந்த சகோதரிகள் அப்படிங்கிறவங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிராளி ஆகிறாங்க. அப்போ அது கிரகநிலை மாற்றத்தின் காரணமே தவிர அது பிறந்த போது அவங்க நல்லா தானே இருந்தாங்க. 2 பேர் 3 பேர் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு அவங்களுடைய திருமண உறவு ஆன பிறகு இப்போ அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செவ்வாய் தோஷத்திற்கும் திருமண தடைக்கும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது அப்படிங்கிறது இது ரொம்ப சொல்ல முடியும். இப்போ மிதுன லக்னம் போகும்போது திருமண உறவு நடக்குது, அப்போது பிரச்சனை இருக்குமானா கிடையாது. அதே இது துலா லக்னம் செல்கிறது ஒருத்தங்களுக்கு, இப்போ திருமண உறவில் பிரச்சனை இருக்குமானா அந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது ஒரு 3 வருட காலங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ துலா லக்னம் போகுது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா உறவில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அக்ஷய லக்னம் துலா லக்னம் போகும்போது, அதுவும் ராகுவோட நட்சத்திர புள்ளி, இங்கே எங்கே செவ்வாய் சம்மந்தப்படுதுன்னு நான் கேட்குறேன். ராகுவோட நட்சத்திரம் போகும்போது திருமண உறவில் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்கும். காதலில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். 2 பேரும் பிரிந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா? இருக்கும். உங்கள் ஒரே இடத்துல பிரிந்து இருக்கிறது அப்படிங்கிறத விட சிலர் அந்த ஜாதகங்கள் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா வேலை நிமித்தம் காரணமாக 2 பேரும் ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வளரும் லக்னத்திற்கு கிடையாது. அதே மாதிரி ராகு கேதுக்களை நீங்கள் கேட்டீங்க, இந்த ராகு கேதுக்களுக்கும் இதே விதி தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக ஃபாரின் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவோம். ஜென்ம லக்னத்தில் ராகுவோ 2ஆம் இடத்துல ராகுவோ இருந்தாங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிச்ச கிரகங்கள். அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே மாதிரி திருமணம் அமைப்பு எடுக்குமான்னு. லக்னம் வளரும்போது ராகுங்கிறது 10ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு அவங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ண பார்க்க சொல்லுங்கள், அங்கே தெரியும். அப்போ அந்த ராகு பகவானும் கேது பகவானும் நல்ல ஒரு ஸ்தானத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. லக்னம் அனுசரித்து தான் கிரகங்கள் அப்படிங்கிறது. சிலர் அந்த ராகுனால தான் வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஒரு திடீர் பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒருத்தங்களுக்கு கிடைக்குது, அதுவும் அக்ஷய லக்னம் மீன லக்னமாக செல்கிறது. இப்போ வீடு வாங்குறதுக்குனான யோகம் இருக்குதான்னா இருக்குது. வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய யோகம் இருக்குதானா செலவு பண்ணக்குது. சிலர் வீடு வாங்கும்போது அதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை மட்டும் பார்த்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ செவ்வாயோ ராகுவோ திருமண தடைக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. அவங்க பிரச்சனை தரமாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. நம்மளுடைய ஜாதகம் அதில் இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர புள்ளிகள், என்ன நட்சத்திர புள்ளி போகுதோ அதை அனுசரித்து தான் பலன்கள் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பദ്ധதியில் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஜாதகம் பற்றியே தெரியாமல் அவங்களே ஓனாக யூடியூப் சேனல்ஸில் பார்த்து நம்மளுக்கு இந்த பொருத்தம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கணிச்சிக்கிறாங்க மேம். அது எந்த வகையில் மேம் சிறப்பாக இருக்குமா, இல்லைன்னா அது தவறு தானா? இல்லை, கண்டிப்பாக அது தவறான ஒரு செயல்னு சொல்லலாம். இப்போ ஜாதகம் தெரியாதவங்க அந்த காலகட்டத்தில் பேர் பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இன்றைக்குமே பேர் பொருத்தம் அப்படிங்கிறது சக்ஸஸாக இருக்குது. அக்ஷய லக்ன பദ്ധதியில் ஒரு பேருக்கும் ஒரு பொருத்தம் அப்படிங்கிறத சொல்லலாம். உதாரணம், நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். அன்னைக்கு 2 பேர்களை இணைச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடியது ராமன் சீத்தை, கரெக்டுங்களா? அது நல்லாயிருக்கும். ஊர்மிளா லக்ஷ்மணன், அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி விஷ்ணு, அது நல்லாயிருக்கும். இந்த பேர்களுக்கெல்லாம்
நமக்கு நல்ல ஒரு பொருத்தமாக கருதப்படுகிறது. அக்ஷய லக்ன பத்ததியில் 10க்கு 10 மார்க் அப்படிங்கிறது இந்த பேருக்கு, அதாவது 1 and onlyன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரே பாலினமாக செயல்படக்கூடிய ஒரு பேர்களாக இருக்கும். சில பேர்கள் வந்து கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். இந்த ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய பேர், முனி, இவங்க 2 பேர் ஜாதகத்தில் கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே இருக்கும். சில பேர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ மகேஸ்வரி அப்படிங்கிற பேரும் வெங்கட் அப்படிங்கிற பேருமே பிரச்சனைக்குரிய வாழ்க்கை, அங்கே ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அவங்க பிரிய மாட்டாங்க, ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு இருக்கும். சில ஜாதகங்கள் பிரிஞ்சே போயிருக்கு, சில ஜாதகங்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வாழும். இது பேர் பொருத்தத்துக்கு அன்னைக்கு பார்த்தாங்க. இன்றைக்குமே அக்ஷய லக்ன பத்தத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பேர் பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் பார்த்து பேர் பொருத்தமும் அங்கே பார்த்து கொடுத்துட்டுருக்கோம். நல்லா இருக்குது. ஆனால் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பிறந்த நம்பர் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த தேதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா பிறந்த நம்பருக்கு பார்க்கக்கூடாது. அவங்க அன்னைக்கு பார்த்துருப்பாங்க, அதில் 1-2 திருமணங்கள் நமக்கு தெரியும். 1-2 திருமணங்கள், 1க்கு 2, 3 திருமணங்கள் நடந்த கூட காலங்கள் கூட 60, 65, 55 இருந்திருக்கு. அந்த ஒரு யோகத்தை அந்த எண்கள் சேர்க்கும் போது கண்டிப்பாக கொடுக்குமானா கொடுக்கும். அதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அக்ஷய லக்ன பத்ததியில் எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஜாதகங்கள் பொருத்தம் பார்த்து தான் எடுக்கணும், இல்லைன்னா பேர் பார்த்து எடுக்கணும். இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த நம்பர் சேரும் அப்படிங்கிற ஒரு தவறான மனக்கணக்கு அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வச்சும் பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க, அது கூடாது. ஏன்னா நட்சத்திரங்கள் நமக்கு ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. நம்ம எப்படி வளர்ந்து வந்து நமக்கு இன்றைக்கி என்ன திசை, அதாவது என்ன திசை நடக்குதோ அதுதான் நம்ம அதன்படி நடக்கிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். சிலர் ராகு தசைம்பாங்க, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. எனக்கு சூரிய தசை போகுது, எனக்கு சனி தசை போகுது, அவங்களுக்கு அதிகமான திசைகள் என்ன புத்தின்னு மேற்கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த திசைகளுக்கு இந்த திசையில் உள்ள திருமணம் செஞ்சாங்கன்னா அது தவறான ஒரு செயலாக இருக்கும். உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, அதே ஒருத்தங்க மிருகசீஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து சனி அந்த புனர்பூச நட்சத்திரம் குரு தசை அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கும். இன்னொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்கும். அப்போ இவங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கலாமான்னா கூடாது. இவங்களுக்குள்ள சஷ்டாஷ்டமாகத்தான் இருக்கும். இவங்களோட திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. தசாநாதன் 2 பேருமே அஷ்டமஸ்தானத்திலிருந்து தசை நடத்தும் போது இவங்க திருமண வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் லக்னத்துக்கு பொருத்தம் அப்படிங்கிறது, சிலர் வந்து பிறந்த லக்னத்துக்கு பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க, வளர்ந்த லக்னத்திற்கு பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணும். நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்லா தானே இருந்தது, ஏன் பொருத்தம் பார்க்குறீங்க, ஏன் அதை விடுறீங்க. அதே மாதிரி இன்றைய அளவில் நடக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து திருமண உறவு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது எண்களோ நட்சத்திரங்களோ பிறந்த நட்சத்திரத்துக்கு இல்லாமல் இன்றைய நட்சத்திரம், அதாவது இன்றைய அக்ஷய ராசி என்னது அது தெரிந்து அதற்கேற்றாற்போல் பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா என்னென்னைக்கும் நிலச்சி நிற்கிறது இந்த அக்ஷய ராசி அப்படிங்கிறது. தசாநாதன் எவ்வளோ வலுவோ அதே மாதிரி தான் அக்ஷய ராசி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தசாநாதன் தான் அக்ஷய ராசின்னு சொல்கிறது. அப்போ அவங்கள பார்த்து திருமண உறவு சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பு மேம். நிறைய பேருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேருக்கு உதவியாகவும் இருந்திருக்கும் மேம். கண்டிப்பாக. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். புதுமையான டிசைன்ல பிடிச்ச மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. தன்வி பொட்டிக், சென்னை மற்றும் காரைக்குடி.